வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா டைட்டில் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட்டிங் நாலேஜ் இன் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் யூஸிங் டேலி ERP. அதாவது ஒரு கம்ப்ளீட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் நாலேஜ் டேலி ERP9ல் ஒரு 1 ஹவரில் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே பண்ணியிருக்கோம். 1 ஹவர் அப்படின்றதுனால இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சிருக்குன்னு நினைக்க வேணாம். நாங்கள் ரொம்ப கிளியர் அப்டேட்டாகவே கொடுத்துருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பில் வைஸ் ஆப்ஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ எனேபிள் ஆப்ஷன் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். F11 ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பில் வைஸ், காஸ்ட் சென்டர், ஓன், பேரோல் அண்ட் காஸ்ட் கேட்டகரி, இன்வைஸ் ஃபார்மெட்டு, பட்ஜெட் அண்ட் கண்ட்ரோல், அலோ ஜீரோ வேல்யூ என்ட்ரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ்லையும் யூஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆக்சுவல் பில்டு குவான்டிட்டி இந்த மாதிரி போட்டு பட்ஜெட் மாதிரி ஆரம்பிச்சு பட்ஜெட்லேருந்து இருக்கக்கூடிய கான்செப்டில் பட்ஜெட் போட்டு அதில் இருந்து எப்படி நம்ம வந்துட்டு டிரான்சாக்ஷன்ஸை எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு அதுக்கு தேவையான கம்பெனிஸ் எப்படி முதல்ல க்ரியேட் பண்ணணும், அதோட ஃபண்டமெண்டல் லெட்ஜர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாகவே நீட்டாகவே கொடுத்துருக்கோம். இதோட ஹைலைட், இந்த ஒர்க் ஷாப்போட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டெயில் அவுட்லெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு POS வவுச்சர் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேலி மாதிரியான சாஃப்ட்வேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக ஹோல்சேலுக்கும் பயன்படுது, ரீட்டெயிலுக்கும் பயன்படுது. ரீட்டெயில் ரெகார்டிங் பயன்படக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் POS அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த POS இன்கேஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வைப் மிஷினோ வேறு ஏதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கேன், பார்கோடு இந்த மாதிரி என்ன வச்சுருந்தாலும் பார்கோட் ஸ்கேனர், கேஷ் ரிஜிஸ்டர் தனியாக மெயின்டைன் பண்ணுவாங்க, கார்டு ரீடர் வேணும், அப்புறமேட்டு நமக்கு ஸ்வைப் மிஷின் வேணும், இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி வந்துட்டு இந்த டேலியை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங் மாதிரி இதுக்கான பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியரான ஒரு அப்டேட்டாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ், இது வந்துட்டு கம்ப்ளீட் இன்வென்ட்ரி அப்டேட் கொடுக்க போகிறதுனால இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்கோம். இதில் லைக் குடோனும் மல்டி கேட்டகரியும் கூட இதில் நம்மளுக்கு வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு POS வவுச்சரை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போகணும்னு முடிவு பண்ணதுனால ரீட்டைல் அவுட்லெட் பேஸ்டு ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணதுனால எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாகவும் இருக்கும், நீட்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா டேலியில் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கோம். ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்றப்ப நம்மளுக்கு POS ரிஜிஸ்டருக்கு ரிப்போர்ட் எப்படி பார்க்கணும், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பட்ஜெட் அண்ட் வேரியன்ஸ் வந்துட்டு குரூப் பட்ஜெட்டுக்கு எப்படி பார்க்க முடியும், ஸ்டாக் ஐட்டம் எப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கிளியராக உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேலி ERP9ல் எப்படி வந்துட்டு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நவ் கெட்டிங் நாலேஜ் இன் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் யூஸிங் டேலி ERP9 அப்படின்ட்டு ஒரு கிளியரான ஒரு அப்டேட். இந்த அப்டேட் நாங்கள் போடுறதுக்கு அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேலி நவாண்டேஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. பட் எல்லாருமே கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா, டேலியை வந்துட்டு ஸ்டாக் பில் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா, ரீட்டெயில் இடங்களில் கரெக்டாக இருக்கா, ஒரு ரீட்டெயில் கன்சர்னில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு டேலியை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்காகவும் ரீட்டெயில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இதை வந்துட்டு அவங்களோட கம்பெனிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த மாதிரியான ரீட்டெயில் ஷோரூம்ஸில் ரீட்டெயில் ஸ்டோர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அக்கௌண்டண்ட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட டேலி சாஃப்ட்வேரில் இதை எனேபிள் பண்ணி என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இதை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட நாலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்துட்டு பார்த்திங்கன்னா விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு. அவங்களும் நிறையா தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. ரைட் நவ் டேலி மாதிரியான ஒரு சாஃப்ட்வேரை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அப்டேட்டாகவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இதை நாங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி போடணும், டேலி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலுமே டேலி படிக்கணுன்ற அவசியம் தேவைப்பட்டால் படிக்கலாம், தேவைப்படாது அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் இதை நம்ம எடுத்திருக்கோம். கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெட்டிங் நாலேஜ் இன் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் யூஸிங் டேலி ERP9.
அப்படின்ற டைட்டிலில் கொடுத்துருக்கோம். இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய அல்காரிதம்ஸ் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஸ்டெப் 1 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனேபிள் த ஃபீச்சர்ஸ் இன் டேலி ERP9. டேலி ERP9ல் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேலியோட பெர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும். நீங்கள் கேட்குற அப்டேட், மற்ற விஷயங்கள், இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் அப்படின்றது தான் இங்கே நம்ம ஸ்டெப் 1ல் கொடுத்துருக்கோம். பட் இது என்ன மாதிரியான கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு ஜஸ்ட் மேலே எடுத்து பார்த்தோன்னா இங்கே வந்து டிரான்சாக்ஷனில் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அது எக்ஸாம்பிள் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, on 1/5/2018 Messrs. Blazer House is started by Mr. Kamal from his account on HDFC Bank, Pollachi. Neft transfer date 1/5/2018. Reference number 012365. Amounted rupees 5 lakhs as capital. The company maintained its bank account in ICICI Bank, Pollachi. F6 அப்படின்றது இந்த டிரான்சாக்ஷனுக்கு டேலி தரக்கூடிய ஷார்ட்கட் கீ. அது நம்மளுக்கு தேவையில்லை. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளேசர் ஹவுஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்துட்டு மிஸ்டர் கமல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட ஓன் அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கு அவர் அமௌண்ட்டை அவரோட பர்சனல் அக்கௌண்ட்டு HDFC பேங்க்கில் இருக்க அதிலிருந்து நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்டும் டிரான்சாக்ஷன் டேட்டும் ஒரே மாதிரி இருக்குது, பரவாயில்ல. ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நவன் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸ் நம்பர் தான் வந்துட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு நமக்கு தெரியுது. அண்ட் அமௌண்டட் வந்து பார்த்திங்கன்னா 5 lakhs அமௌண்ட் வந்து கேபிட்டலாக கொடுக்குறாரு. அவங்க நம்ம எந்த கம்பெனி வந்துட்டு எங்கே பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னா ICICI பேங்க் பொள்ளாச்சியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பிளேசர் ஹவுஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிஸ் கிரியேட் பண்ணலாம். நார்மலாக ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணணுன்றது டேலியில் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். தெரிலனாலுமே இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம டேலிக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் ஒரு ஆக்கம் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கன்சர்ன் அதில் வச்சுருக்கேன். இது இப்போ எனக்கு தேவையில்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா செட் பண்ணிடுறேன். இப்போ நான் இங்கே சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு கம்பெனிஸ் கிரியேட் பண்ணணும். அந்த கம்பெனிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்பெனி இன்ஃபோவில் கிரியேட் கம்பெனி போகணும். கிரியேட் கம்பெனிக்கு இப்போ நான் வந்துட்டு போயிட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோடனே நேம் கேட்குது. நேம் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிளேசர் ஹவுஸ். பிளேசர் ஹவுஸ் அப்படின்றது தான் நம்மளுக்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை தான் நம்ம வந்துட்டு கிளியர் கட்டாக கொடுக்குறதுக்கு பிளான் பண்ண போகிறோம். என்ன சார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேசர், BLA பிளேசர் ஹவுஸ். அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 23 மெயின் ரோடு, பொள்ளாச்சி. கண்ட்ரி வந்துட்டு இந்தியா தான், பிரச்சனை இல்லை. ஸ்டேட் வந்துட்டு தமிழ்நாடு. அண்டு பின்கோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். அது ஒரு 6 digit இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அது ஓகே. ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி ஏதாவது ஒரு நம்பர், நம்ம ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணுறோம். இன்கேஸ் ஃபோன் நம்பர் வர மாதிரி இருந்ததுன்னா வரணுமேன்றதுக்காக தான். ஃபேக்ஸ் நம்பர் இப்போ யாருமே ஃபேக்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா sales@blazerhouse.com. வெப்சைட் www.blazerhouse.com. ஃபினான்ஷியல் இயர் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு என்ன இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள்ஸில் வந்துட்டு என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 1/5/2018 தான் வந்துட்டு அதுக்கு பணமே போட்டிருக்காங்க. அப்போது ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங் டேட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக போடலாம். ஃபினான்ஷியல் ஸ்டார்டிங் டேட் 1/5/2018 ஃபினான்ஷியல் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 1/4/2018 தான். அதுக்கடுத்து புக் பிகினிங் டேட் அப்படின்றது 1/5/2018. 1/5/2018 ஏன்னா டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட்டே அந்த டேட் தான், அதனால் அதை கொடுத்துருக்கோம். என்டர். இதுக்கப்புறம் செக்யூரிட்டி கண்ட்ரோல் அப்படின்றத நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் நாங்கள் நிறையாவே காமிக்கிறோம். ஏன்னா இதே மாதிரி டேலியில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா யாருமே யோசிக்காத மெத்தடில்
ப்ரொஃபஷனலிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அக்கௌண்டன்ட் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக மாற்றுறதுக்கான விஷயத்தை தான் நாங்கள் கொடுக்கணுன்ற பிளானோட இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு செக்யூரிட்டி கண்ட்ரோலில் கிளியரான ஒரு அப்டேட்டை நாங்கள் கொடுக்குறோம். இப்போதைக்கு இது தேவையில்லை. ஃபுல்லாக முடிச்சுட்டு என்ன பண்ணிடுங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே போகலாம். இப்போ ஒரு கம்பெனிஸ் க்ரியேட் பண்ணதோடு இல்லாமல் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1க்கு போகிறோம். ஸ்டெப் 1ல் வந்துட்டு எனேபிள் த ஃபீச்சர்ஸ் இன் டேலி ERP9. டேலி ERP9ல் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ணணும். எனேபிள் த அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ். அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோ டு கேட்வே ஆஃப் டேலி F11 ஃபீச்சர்ஸ் F1 அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கோ டு கேட்வே ஆஃப் டேலி F11 ஃபீச்சர்ஸ் F1 அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்றப்போ கரெக்டாக நம்ம எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா டேலியில் கேட்வே ஆஃப் டேலியில் இருக்கும். F11 F11 ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வந்துடும். இதுக்கப்புறமேட்டு அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ்க்கு F1 ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லாட்டினா இதை வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் எதுக்கு எஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸி. எதுக்கு எஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதுக்கு எஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில்லுக்கு எஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில்லுக்கு எஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மெயின்டைன் காஸ்ட் சென்டருக்கு எஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அனதர் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில்க்கு எஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அங்கே எஸ்ஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் காஸ்ட் சென்டர் அப்படின்றதுக்கு எஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. அது காஸ்ட் சென்டர் அப்படின்ற விஷயத்தில் நான் அதை அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு எதுக்கு எஸ் கொடுக்க தேவையில்லை. காஸ்ட் சென்டருக்கு எஸ் கொடுக்கல அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு எஸ் கொடுக்க தேவையில்லை அப்படின்னா மோர் தென் ஒன் பேரோல் ஆர் காஸ்ட் கேட்டகரி அப்படின்றதுக்கு நம்ம எஸ் கொடுக்க வேண்டிய நெசசரி இல்லை. பார்த்திங்கன்னா இதில் மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில்க்கு எஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அது எஸ் கொடுத்து தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்துட்டு மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் எஸ்ஸில் இருக்குது. அடுத்து காஸ்ட் சென்டருக்கு எஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அது எஸ் கொடுத்துட்டோம். அடுத்து மோர் தென் ஒன் பேரோல் ஆர் காஸ்ட் கேட்டகரி அப்படின்றதுக்கும் எஸ் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலோவ் இன்வைசிங் அப்படின்ற விஷயம் இப்போ இருக்கிறதுல எனேபிள் இன்வைசிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஆல்ரெடி எஸ்ஸில் தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்டர் த பர்ச்சேஸ் இன்வைஸ் ஃபார்மேட் அப்படின்றது எஸ்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ரெக்கார்ட் த பர்ச்சேசஸ் இன் இன்வைஸ் மோட் அப்படின்றதும் எஸ்ஸில் தான் இருக்குது. கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஒவ்வொரு வெர்ஷனுக்குமே டேலியில் மாற்றி அப்டேட் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது காமனான மீனிங்காக இருந்தால் நீங்கள் அப்படியே வந்துட்டு அதவே எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பட்ஜெட் அண்ட் கண்ட்ரோலுக்கு எஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மெயின்டைன் பட்ஜெட் அண்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து அலோவ் ஜீரோ வேல்யூ என்ட்ரி அப்படின்றது இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனேபிள் ஜீரோ வேல்யூ என்ட்ரின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எஸ் கொடுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பில் வைஸ் டீட்டெயில்ஸ்க்கு எஸ் கொடுக்கணும். அதுக்கடுத்து மெயின்டைன் காஸ்ட் சென்டருக்கு எஸ் கொடுக்கணும். அடுத்து மோர் தென் ஒன் பேரோல் ஆர் காஸ்ட் கேட்டகரிக்கு எஸ் கொடுக்கணும். அடுத்து எனேபிள் இன்வைஸிங்க்கு எஸ், ரெக்கார்ட் பர்ச்சேசஸ் இன் இன்வைஸ் மோடுக்கு எஸ் கொடுக்கணும். அடுத்து மெயின்டைன் பட்ஜெட் அண்ட் கண்ட்ரோலுக்கு எஸ் கொடுக்கணும். எனேபிள் ஜீரோ வேல்யூ என்ட்ரி, ஜீரோ வேல்யூ டிரான்சாக்ஷன் அப்படின்றதுக்கு எஸ் கொடுக்கணும். இது எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக என்ட்ரு பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்னா அக்செப்ட் பண்ணி வெளியே வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னதுபடி அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ எனேபிள் த இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ்க்கு போகிறதுக்கு ரூட் அவங்களே சொல்லியிருக்காங்க. கோ டு கேட்வே ஆஃப் டேலி F11 ஃபீச்சர்ஸ் F2 இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுவே அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா போகலாம். கோ டு அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸில் தான் இப்போ இருக்கும். அது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கேட்வே ஆஃப் டேலினா ஒரு எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துருச்சு. இப்போ எகெயின் F11 ஃபீச்சர்ஸ்க்குள்ள அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் முதல் போகணும்.
இப்போ நம்ம எங்கே போகணும்னா இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ் செலக்ட் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு எதுக்கு எஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சுவல் அண்ட் பில்டு குவான்டிட்டிக்கு மட்டும் எஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் நம்ம எஸ் கொடுக்கலாம். அது இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் செப்பரேட்டர் ஆக்சுவல் அண்ட் பில்டு குவான்டிட்டி காலம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம எஸ் கொடுத்துறோம். எஸ்க்கு டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் எஸ் ஆகிடும். இல்லைன்னா ஒய்இஎஸ்ன்னு டைப் பண்ணிடுங்க. எப்படின்னா இந்த மாதிரி ஒய்இஎஸ்ன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கனாலும் சரியாக போயிடும். இதுக்கு மேலே வேறு எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்லை. அதனால் எல்லாத்துக்குமே ஃபுல் என்டர் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துடலாம். இப்போது கொஸ்டினுக்கு போகிறோம். கொஸ்டினில் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 ஃபிக்ஸ் த மந்த்லி பட்ஜெட்டுன்ற மாதிரி இருக்குது. மந்த்லி பட்ஜெட்டுக்கு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா கோ டு கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ பட்ஜெட் கிரியேட்டர். கேட்வே ஆஃப் டேலிக்கு போகணுன்னா இதிலிருந்து எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துடும். அதில் கேட்வே ஆஃப் டேலியில் எங்கே போகணுன்னா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ பட்ஜெட் கிரியேட்டர். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ போயாச்சு, அதில் பட்ஜெட்டு. அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ளே போயாச்சு, அதில் பட்ஜெட்டுக்குள்ளே போயிட்டு கிரியேட்டில் நேம் கேட்குது. அந்த நேம் என்ன தர சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேம் வந்துட்டு மே 2018 என்டர். அண்டர் குரூப் கொடுத்தாச்சு. ஃப்ரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன தர சொல்லியிருக்காங்கன்னா மே மாதத்தோட ஸ்டார்டிங் டேட் 1/5/2018 2 வந்து 31 மார்ச் 31 மே 2018ன்ற மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொடுக்கலாம். 1/5/2018 என்டர் 31/5/2018 அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆர் ஆல்டர் பட்ஜெட் ஆஃப் குரூப்ஸுக்கு மட்டும் எஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எதுக்கு மட்டும் எஸ் கொடுத்தா போதும்னுட்டாங்கன்னா குரூப்ஸுக்கு மட்டும். ஏன்னா உங்களுக்கு பட்ஜெட் நீங்கள் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா குரூப்புக்கு மட்டும் இல்லை லெஜருக்கும் போடலாம், காசு சென்டருக்கும் போடலாம். அப்போது இதுக்கு எஸ் கொடுத்துருக்கோம். எஸ் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா இன்னொரு ஸ்க்ரீனுக்குள்ளே போகும். ஏன்னா செட் பண்ண தான் சொல்லியிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்ட்டு இவங்களே இங்கே கொடுத்துட்டாங்க. குரூப் பட்ஜெட்டை பர்ச்சேஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் 3 லட்ச ரூபா, சேல்ஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் 4 லட்ச ரூபா, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் 1 லேக்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம டைப் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் காஸ்ட் சென்டர் எதுவும் கிடையாது. இங்கே ஆன் க்ளோசிங் வேலை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டு 3 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா. அடுத்து சேல்ஸ் நாட் அப்ளிகபிள். இங்கேயுமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் 4 லட்சம் ரூபா. அதுக்கடுத்து ஃபைனலாக இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நாட் அப்ளிகபிள். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. 1 லட்ச ரூபா டைப் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதோட இது முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கொடுக்க வேண்டிய விஷயம் முடிஞ்சிச்சு. அதாவது இந்த மே மாதம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பர்ச்சேஸ் 3 லட்ச ரூபாய்க்கு பண்ணணும், சேல்ஸ் 4 லட்ச ரூபாய்க்கு முடிக்கணும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1 லேக்குள்ளே பண்ணணும், கையில் சர்ப்ளஸாக ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு ஒரு 50,000 அந்த மந்தில் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த பட்ஜெட் இப்போ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து லெஜருக்கு எஸ் கொடுக்குவான்னு கேட்குது. இங்கே உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க செட் ஆர் ஆல்டர் பட்ஜெட் ஆஃப் லெஜர்ஸ் இஸ் வந்துட்டப்போ 0 அப்படின்ட்டு அங்கே 0வே வச்சாச்சு. காசுன்றதுக்குமே இப்போ நம்ம காசுன்ற பட்ஜெட் கொடுக்கல, அதனால் அதுவுமே நம்மளே இருக்கட்டும். முடிச்சிருங்க. அக்செப்ட் கொடுத்துட்டேன். இப்போ பட்ஜெட் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அடுத்து நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ், பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் என்ட்ரி போடுறது, ரெக்கார்டிங் தி டிரான்சாக்ஷன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேசர் ஹவுஸு கமல் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோட சேனல் என்னவா இருக்கும் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் நம்மளோட லெஜர். அதனால ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட் டு மிஸ்டர் கமல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி முடியும். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன லெஜர் கிரியேட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. கிரியேட் த லெஜர் அக்கௌண்ட்டை பார்த்து கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெஜர் கிரியேட்டர் நேராக என்ன பண்ணுங்கன்னா எல்லாருமே கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்தாச்சு. கேட்வே ஆஃப் டேலியில் முதல் இருக்கக்கூடிய விஷயந்தான் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ளே போயிட்டு லெஜரில் கிரியேட் கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா
நேம் கேட்கும். நேம் அவங்க கொடுத்துருக்காங்க, மிஸ்டர் கமல் கேபிட்டல் வேணும், அண்டர் குரூப் கேபிட்டல் அக்கௌண்ட் இருந்தால் போதும்னு இருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா மிஸ்டர் கமல் கேபிட்டல் அண்டர் குரூப் கேபிட்டல் டிஃபால்ட்டாகவே இருக்குது, இல்லாட்டி நான் செலக்ட் பண்ணணும், டிஃபால்ட்டாகவே இருக்குது. மற்றதெல்லாம் நான் எதுவுமே கொடுக்கல, என்ட்ரு பண்ணி முடிச்சேன். அடுத்து ரெண்டாவது லெஜர் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட். ஐசிஐசிஐ பேங்க் அண்டர் குரூப் பேங்க் அக்கௌண்ட். இப்போ இன்வென்ட்ரி டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் இதில் வரல, அதனால் லெஜரை மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து டேரெக்டாக வவுச்சர் என்ட்ரிக்கு போகிறோம். இதில் வந்துட்டு கம்பெனிஸ்க்கு வந்துட்டு கமல்கிட்டருந்து பணம் வர்றதுனால இது F6 ரிசிப்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா F6 ரிசிப்டோட ஷார்ட்கட் கீ தான் F6. இது எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா கெட்ரே ஆஃப் டைலில் அக்கௌண்டிங் வவுச்சர் F6 ரிசிப்ட்னு போகணும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடலாம். வெளியே வந்தாச்சு. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக F6 ரிசிப்ட் கொடுக்குறதுக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கெட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் F6 ரிசிப்ட்டுக்கு போகிறோம். அக்கௌண்டிங் வவுச்சருக்கு போயாச்சு. F6 ரிசிப்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி சேஞ்ச் F6 அப்படின்றத நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இங்கே F6 இருக்கும், அதை என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ F5 ப்ரெஸ் பண்ணி பேமெண்ட் வர வச்சுட்டேன். இப்போ F6 ஃப்ரீயாக இருக்குது, கிளிக் பண்ணிட்டேன். இப்போ F6 ஆனில் இருக்கிறனால இங்கே என்ன வேணால் செலக்ட் பண்ண முடியாது. இங்கே ரிசிப்ட் நம்பர் 1 இருக்குது. ஓகே, இப்போ டேட் என்னவா இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். டேட்டை செக் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ F2 அப்படின்றது. இங்கே நம்ம F2 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே, இல்லைனா டேட்டை டபுள் கிளிக் பண்ணாலும் ஓகே. டேட் வந்து பார்த்திங்கன்னா 25 காமிக்குது, அதை 15/2018 மாற்றிட்டு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு மே வந்துடுச்சு. ஏன்னா டிரான்சாக்ஷனோட டேட் வந்து பார்த்திங்கன்னா 1 மே தான் இருக்குது, கொடுத்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு F2வில் ப்ரெஸ் பண்ணி யூஸ் சிங்கிள் என்ட்ரி மோடுக்கு எஸ் இருக்கா நோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. யூஸ் CRDR இன்ஸ்டெட் ஆஃப் 2 டூரிங் த என்ட்ரிக்கு எஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அலோ பேங்க் அலோகேஷன் டீட்டெயில்ஸ்க்கு எஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி மோடில் போடுறத விட ஆரம்பத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டபுள் என்ட்ரி மோடில் டேலியில் போடுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால சிங்கிள் என்ட்ரி மோடுக்கு நோ கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து CRDR 2 அப்படின்ட்டு டபுள் என்ட்ரி மோடில் 2 டைப் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்குது. அதில் CRDR யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால் 2 எங்களுக்கு வேணான்ட்டு CRDRக்கு எஸ் கொடுக்க சொல்கிறாங்க. பேங்க் அலோகேஷன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் பார்க்கணுன்றதுக்காக அதுக்கு எஸ் கொடுக்க சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே இந்த ஸ்க்ரீனில் F6 ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் F12 ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கரெக்டாக நம்ம F6 ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ F12 கான்ஃபிகர் பண்ணுறோம். கான்ஃபிகர் பண்ணியாச்சு. யூஸ் சிங்கிள் என்ட்ரி மோட் ஃபார் பேமெண்ட் ரிசிப்ட் கான்ட்ரா வச்சுருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா எஸ் கொடுக்கணும், கொடுத்தாச்சு. யூஸ் CRDR இன்ஸ்டெட் ஆஃப் 2 எஸ்ஸில் இருக்கணும். அது ஆக்சுவலாக கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் அலோகேஷன்ஸ்க்கு வந்துட்டு எஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. டிஃபால்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போது எது முடிஞ்சுன்னா கான்ஃபிகரேஷன் முடிஞ்சு என்டர் பண்ணி அதுக்குள்ளே வந்துடுறோம். இப்போ சிங்கிள் என்ட்ரி மோடுக்கு நம்ம எஸ் கொடுத்து வச்சுருக்கோம். சிங்கிள் என்ட்ரி மோடுக்கு எஸ் கொடுத்ததுனால சிங்கிள் என்ட்ரி மோடில் நிற்கிது. அப்போ நம்ம சிங்கிள் என்ட்ரி மோடுக்கு நோ கொடுத்தோம்னா தான் என்ன வரும்னா டபுள் என்ட்ரி மோடுக்கு வரும். நோ கொடுத்தாச்சு. ஸோ பேங்க் அலோகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்றதுக்கு எஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் என்ட்ரு பண்ணிவிட்டு முடிச்சிடறோம். இப்போது CR ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. CR வந்துட்டு மிஸ்டர் கமல் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா 5 lakhs அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த 5 lakhs நான் என்ட்ரி பண்ணிடுறேன். ஜஸ்ட் டிஆரில் வந்து பார்த்திங்கன்னா ICICI பேங்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் நவ் நான் என்ன பண்ணேன் நேரேஷன் தேவைன்னா டைப் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதுனால ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தேவையில்லை. என்டர் அக்செப்ட் கேட்குது. எக்ஸாம்பிள் 2 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா on 1/5/2018 the company opened HDFC Bank current account with rupees 1 lakh of company's ICICI Bank check. ICICI Bank check 1 lakh வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கில்
ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இந்த இதுக்கான என்னென்ன லெஜர்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஐசிஐசிஐ பேங்க் கிரியேட் பண்ணதுனால ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் இங்கே நம்ம லெஜர் கிரியேட் பண்ணால் போதும். அதுக்கடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்ன போட வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வவுச்சர் என்ட்ரி. இந்த டிரான்சாக்ஷனுக்கான வவுச்சர் என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு F4 கான்ட்ரா. F4 கான்ட்ரா தான் இதுக்கான கரெக்டான வவுச்சர். இதுக்குள்ள தேதி வந்துட்டு நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு கரெக்டாக ஐசிஐசிஐ பேங்கை கிரெடிட்லையும் ஹெச்டிஎஃப்சி பேங்கை டெபிட்லையும் கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சது. இந்த டீட்டெயில்ஸை இப்போ எப்படி இந்த என்ட்ரியை எப்படி கான்ட்ரா என்ட்ரி எப்படி பண்ணணுன்றதை இப்போ நம்ம டேலியில் பார்க்கலாம். F4 கான்ட்ரா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் F4 அப்படின்ற ஷார்ட்கட் கீயை நான் வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணிடுறேன். கான்ட்ரா கிடச்சிருச்சு. டேட் வந்துட்டு அதே டேட்டுன்றதுனால நான் F2 கொடுத்து டேட்டை சேஞ்ச் பண்ணலை. சிஆரில் எனக்கு வந்துட்டு பேங்க் வேணும், பேங்க் வேணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்கை நம்ம கிரியேட் பண்ணணும் இல்லையா? அதனால் ஹெச்டிஎஃப்சி பேங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெஜரில் கிரியேட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் HDFC பேங்க் அண்டர் குரூப் பேங்க் அக்கௌண்ட் வேறு எந்த டீட்டெயில்ஸும் நான் தரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜர் கிரியேட் பண்ணியாச்சு. இனி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக என்ட்ரிஸ்க்கு போயிடலாம். என்ட்ரிஸ்க்கு போகணும்னா அக்கௌண்டிங் வவுச்சரில் கான்ட்ரா தான் இந்த என்ட்ரியோட விஷயம். அதனால் நான் F4 திரும்ப ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா கான்ட்ராலே இருக்குது. சிஆரில் வந்துட்டு ஐசிஐசிஐ பேங்க் செக் போகிறதுனால சிஆரில் ஐசிஐசிஐ பேங்க் கொடுத்துட்றேன். அமௌண்ட் 1 lakh செக்காக தான் கொடுத்துருக்காங்க. செக் நம்பர் அப்படின்றது எதுவுமே அங்கே மென்ஷன் பண்ணலை. இங்கே செக் நம்பர் எதுவும் மென்ஷன் பண்ணலை. அதனால் செக் நம்பர் எதுவும் தர தேவையில்லை. ஒருவேளை செக் நம்பர் இருந்ததுன்னா இங்கே நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பரில் தான் கொடுக்கணும். செக் நம்பர் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும் 6 டிஜிட் நம்பராக இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டுமே, அதாவது செக்கோட டேட்டுமே சேம் டேட் இருக்குனால நான் அதுவே கொடுத்துட்றேன். என்டர். டிஆரில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு வந்துட்டு டிரான்சாக்ஷன் டைப் சேம் அதே தான். அதனால் அதே தான் திரும்ப வருது. ரிசீவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேங்கோட நேம் வந்துட்டு நம்ம ஐசிஐசிஐ பேங்க் செக்குன்னு சொல்லி கொடுக்கலாம். இங்கே நரேஷன்ஸ் கேஷ் டெபாசிட் செக் டெபாசிட்டட் அண்ட் ஓப்பன் தி ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது எக்ஸாம்பிள்ஸ் முடிச்சாச்சு. இப்போ மூணாவது எக்ஸாம்பிள்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா POS அப்படின்றத பார்க்குறோம். POS அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, POS இதை வந்துட்டு P சின்ன O, அதாவது ஸ்மால் லெட்டர் O அண்ட் S கூட நம்ம சொல்லலாம், PS கூட சொல்லலாம். இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ். பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, can be retail outlet checkout counters in a shop or any other locations where the sales transaction take places. சேல்ஸ் வந்துட்டு ரீட்டைல் சேல்ஸு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அங்கே பூரா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டு POS அப்படின்ற விஷயத்த நம்ம கொண்டு வரலாம். இதனால் என்ன ஒரு விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ரிஜிஸ்டர் மெயின்டைன் ஆகும், பார்கோடு ஸ்கேனர் அண்டு கார்டு ரீடர் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான மெத்தடில் நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் ரீட்டைல் ஷோரூம்ஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் இந்த நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு வவுச்சர் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வவுச்சர் கிடையாது, அதுக்கு பதிலாக சேல்ஸ் வவுச்சர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு POS வவுச்சர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு POS வவுச்சரை கிரியேட் பண்ணணும். POS வவுச்சர் கிரியேட் பண்ணுறதுக்கான பாத் கேட்வே ஆஃப் டேலி, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, வவுச்சர் டைப் கிரியேட், நேம் வந்துட்டு POS இன்வைஸ், டைப் ஆஃப் வவுச்சர் வந்துட்டு இது ஒரு சேல்ஸ் வவுச்சர்ன்றதுனால சேல்ஸ் மட்டும் கொடுத்துடணும். இஃப் இன்கேஸ் அதில் கேட்கக்கூடிய யூஸ் ஃபார் POS இன்வைஸிங்க்கு நீங்கள் நோ கொடுத்துட்டிங்கன்னா, எஸ் கொடுக்காம நோ கொடுத்துட்டிங்கன்னா டெஃபினெட்லி இது வந்து POS இன்வைஸாக இருக்காது, ஒரு சேல்ஸ் இன்வைஸாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதுக்கு எஸ் கொடுக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். நார்மலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்ஸோட நேமை ரெஃபர் பண்ணுறதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கோட ஒரு ஐட்டத்தோட நேமை ரெஃபர் பண்ணால் அதுக்கு பேர் ஸ்டாக் ஐட்டம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரு குரூப்பாக சிமிலியர் நேச்சர் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஸ்டாக் குரூப்னு சொல்லி அந்த கேட்டகரியில் பிரித்து வைக்கலாம். அண்ட் அனதர் யூனிட் ஆஃப் மெஷர்ஸ், அந்த ஸ்டாக் ஐட்டத்தை நம்ம எப்படி நம்ம அளக்குறோம் அப்படின்றதுக்கு சில நம்பர்ஸ், பேக்கு, கிலோகிராம்ஸ் இந்த மாதிரிலாம் யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் நமக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
இஃப் இன்கேஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா எனக்கு வந்துட்டு கிளாசிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்டாக்கை இன்னும் பிரிக்கிறதுக்கு தேவைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பேரலல் கிளாசிஃபிகேஷன்ஸ். தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு ஸ்டாக் ஐட்டத்துக்கு ஒரு ஸ்டாக் குரூப் கொடுத்தாலுமே இன்னொரு பேரலாக இன்னொரு குரூப் சேர்த்துக்கலாம். அதுதான் என்னப்பா கேட்டகரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து லொக்கேஷன் ஆர் குடோன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் லொக்கேஷன் ஆர் குடோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ POS வவுச்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு போகலாம். POS வவுச்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு கேட்வே ஆஃப் டேலி, அக்கௌண்டிங் வவுச்சர், அக்கௌண்டிங் இன்ஃபோவில் வவுச்சர் டைப்பில் கிரியேட்டில் நேம் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். POS இன்வாய்ஸ்னே கொடுத்துக்கிறேன். POS இன்வாய்ஸ் அண்டர் குரூப் என்ன அண்டர் குரூப் மீன்ஸ் இங்கே என்னென்னா டைப்ஸ் ஆஃப் வவுச்சர் வந்துட்டு சேல்ஸ்ன்னு தர சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் கொடுத்துடலாம். மற்ற எல்லாமே டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபார் POS இன்வாய்ஸிங்க்கு மட்டும் கண்டிப்பாக நம்ம எஸ் கொடுக்கணும். இது கொடுத்தா மட்டும்தான் இது POS இன்வாய்ஸ். ஏதாவது மெசேஜ் பாஸ் பண்ணணும். இப்போது ரீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ, விசிட் அகைன், கெட் வெல் சூன் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்குறேன். அடுத்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் அகைன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ரீட்டைல் பில்லு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகக்கூடிய விஷயம். நீ ஹாப்பி தீபாவளி இந்த மாதிரி ஏதாவது கூட நம்ம கொடுக்கலாம். பில்லோட டைட்டிலுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனி டிக்ளரேஷன் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி குட்ஸ் ரிட்டர்ன் ஒன்ஸ் நாங்கள் வாங்கிட்டோன்னா திரும்ப நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் பண்ண முடியாது, இல்லை வேறு ஏதாவது டிக்ளரேஷன் ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் சொல்லிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதோட எது முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா POS இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணது முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கடுத்து நம்மளுக்கு பிடிஎஃப்ல என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் மல்டிபிள் குடோனை ஆக்டிவேட் பண்ண சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஆக்டிவேட் மல்டிபிள் குடோனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக குடோன் அண்ட் ஸ்டாக் கேட்டகரி ஆக்டிவேட் பண்ணணும்னா F11 ஃபீச்சர்ஸில் F2 போனாலே போதும். இந்த ரெண்டு ஆப்ஷன் மெயின்டைன் மல்டிபிள் குடோனுக்கு எஸ், மெயின்டைன் ஸ்டாக் கேட்டகரிக்கு எஸ், இது ரெண்டுக்கும் நம்ம எஸ் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நேராக கேட்வே ஆஃப் டேலிக்கே நம்ம வந்துடலாம். கேட்வே ஆஃப் டேலியில் F11 இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ் F2, மல்டிபிள் குடோனுக்கு எஸ், ஸ்டாக் கேட்டகரிக்கு எஸ். இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். இப்போ என்ன பிடிஎஃப்ல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேராக மூணாவது எக்ஸாம்பிள்ஸ்க்கு போயிட்டாங்க. 1/5/2018 30 days credit purchase from Premier Mills Erode 500 numbers of cotton sarees with rate ₹200 per nas. F9 அப்படின்றது இதோட பர்ச்சேஸோட டிரான்சாக்ஷனோட ஷார்ட்கட் கீ. இது ஒரு பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன். கடனுக்கு ப்ரீமியர் மில்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் 500 நம்பர்ஸ் ஆஃப் காட்டன் சாரீஸ். இப்போ இதுக்கு என்னென்ன நம்ம கிரியேட் பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணணும். லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் மில்ஸ் அண்டர் குரூப் சண்டே கிரெடிட்டர்ஸ், மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் எஸ் கண்டிப்பாக கொடுத்துடணும்னு சொல்கிறாங்க. பர்ச்சேஸ் ரெண்டாவது லெட்ஜர், அதோட அண்டர் குரூப் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம லெட்ஜரை முதல்ல கிரியேட் பண்ணலாம். ப்ரீமியர் மில்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெட்ஜர் கிரியேட் ப்ரீமியர் மில்ஸ். அண்டர் குரூப் சண்டே கிரெடிட்டார், அட்ரஸ் ஈரோடு, தமிழ்நாடு தான், பிரச்சனை இல்லை, என்ட்ரி பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து பர்ச்சேஸ் அண்டர் குரூப் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ்ல இருக்குது, கரெக்டாக இருக்குது. இது எனக்கு காஸ்ட் சென்டர் தேவையில்லை, அதனால் நோ கொடுத்துட்றேன். இப்போ இதோட எது முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் முடிஞ்சு. அதனால் கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துடுறேன். இப்போது பிடிஎஃப்ல போகிறேன். பிடிஎஃப்ல ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. காட்டன் சாரீஸ் அப்படின்றது அதோட நேம். யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்.
அப்போ முதல்ல யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் நம்பர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டன் சாரீஸ்ன்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டேலியில் ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி இன்ஃபோக்கு போகணும். இது கிரியேட் பண்ணுறதுக்கான பாத் இன்வென்ட்ரி இன்ஃபோவில் யூனிட் ஆஃப் மெஷர்ஸில் கிரியேட் நம்பர்ஸ் அப்படின்றதோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா NOS, இதை நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் அதை ஃபார்மல் நேம் டைப் பண்ணிடணும். எப்படி வாசிப்போம் அப்படின்ட்டு நான் நம்பர்ஸ்ன்னு வாசிக்கிறோம், நம்பர்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து இப்போ நம்ம ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணலாம். ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு பின்னாடி வரணும். ஸ்டாக் ஐட்டம் இங்கே தான் இருக்குது. காட்டன் சாரீஸ் அண்டர் குரூப் எதுவும் கொடுக்க சொல்லலை, கேட்டகரியும் கொடுக்க சொல்லலை, யூனிட்ஸ் மட்டும் நம்பர்ஸும் தர சொன்னாங்க, கொடுத்தாச்சு. வேறு ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவும் தரல, முடிச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே பார்க்குறோன்னா பிடிஎஃப்பில் என்ட்ரிக்கு போகலான்னு நினைக்கிறேன். வவுச்சர் என்ட்ரி அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. வவுச்சர் என்ட்ரி நார்மலாக அக்கௌண்டிங் வவுச்சர் F9 போய் என்ட்ரியை போட்டுற வேண்டியதான். ஓகே, பார்த்தீங்கன்னா இதிலிருந்து கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர். அதனால் கேட்வே ஆஃப் டேலிக்கு வரோம். கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்டிங் வவுச்சர் F9 பர்ச்சேஸ் டேட் அதே டேட் தான். சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பரும் தரல, டேட்டும் தரல. அதனால் ரெண்டுக்கும் பிளாங்காகவே விட்டுறேன். இப்போது பார்ட்டிஸ் நேம் வந்துட்டு ப்ரீமியர் மில்ஸ், நேம் ஆஃப் த ஐட்டம் வந்துட்டு காட்டன் சாரீஸ், ட்ராக்கிங் நம்பர் அப்படின்னு சொல்லி இதுக்கு எதுவும் அவங்க கொடுக்கல, ஆனால் நாட் அப்ளிகபிள். குடோன் அப்படின்றதுமே வந்துட்டு பெருசாக மென்ஷன் பண்ணலை. அது இருந்தாலும் கேட்குது, ஒரு என்டர் மட்டும் கொடுங்க, அது மெயின் லொக்கேஷன் அதுவாக எடுத்துக்கிறோம். ஆக்சுவலும் பில்லும் வந்து பார்த்திங்கன்னா 500 சாரீஸ் தான் சொல்லியிருந்தாங்க, அது மட்டும் போட்டுக்க வேண்டியதுதான். ரேட்டு 200, ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் 1 lakh வந்துருச்சு. இதோட என்ட்ரியை முடிச்சிடலாம். இப்போது என்ன இதோட அக்கௌண்டிங் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் கொடுத்தாச்சு, என்ட்ரு பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கடுத்து என்ன மாதிரியான விஷயம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 4 1/5/2018 gave 1 number of cotton sarees as a sample for uniform sarees ordered to City Public Schools பொள்ளாச்சி. F8 சேல்ஸ்ன்றதுனால இதுக்கு F8 அப்படின்ற ஷார்ட்கட் கீ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/5ல் ஒரு சாம்பிள் சாரீஸ் கொடுத்துருக்கோம் சிட்டி பப்ளிக் ஸ்கூலுக்கு. ஏதோ யூனிஃபார்ம் ஆர்டர் நினைக்கிறேன். அதனால அவங்க வந்து யூனிஃபார்ம் சாரீஸுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கிறதுக்காக ஒரு சாம்பிள் சாரீ ஃப்ரீயாக கொடுக்குறோம். இங்கே தான் 0 வேல்யூ என்ட்ரி எப்படி போடணுன்றதை சொல்லித்தரப்போகிறோம். இப்போது இந்த என்ட்ரியை போடணும் அப்படின்னா கம்பல்சரி என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா 2 லெஜர் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அது ஒரு லெஜர் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி பப்ளிக் ஸ்கூல் சன்டே டெட்டார்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பில் பை பில் கேஸ் கொடுக்கணும், சேல்ஸு அதோட அண்டர் குரூப் சேல்ஸ் அக்கௌண்ட். இந்த 2 லெஜர் நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். இப்போ லெஜர்ஸ் கிரியேட் பண்ண போகலாம். லெஜர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு கேட்வே ஆஃப் டேலி, கேட்வே ஆஃப் டேலி, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, லெஜர் கிரியேட். மேக்ஸிமம் சிங்கிள்லேயே கிரியேட் பண்ணுங்கள், அதான் பெட்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி பப்ளிக் ஸ்கூல், அண்டர் குரூப் சன்டே டெட்டார். இன்னும் மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில்க்கு மட்டும் எஸ் கொடுக்க சொன்னாங்க, மற்ற எதுவுமே நீங்கள் ஒன்றும் தர வேணாம். சிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு அட்ரஸ் வந்துட்டு பொள்ளாச்சி. வேறு எதுவும் பெருசாக தர தேவையில்லை. அடுத்து சேல்ஸ் அப்படின்ற லெஜர், அதோட அண்டர் குரூப் வந்துட்டு சேல்ஸ் அக்கௌண்ட். இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் அப்படின்றதுக்கு எஸ் கண்டிப்பாக இருக்கணும். இது காசு என்ற தேவையில்லை, அதனால் நோ கொடுத்துட்றேன். இப்போது என்ட்ரிஸ் வந்துட்டு எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் போடுற என்ட்ரி தான், பட் பிஓஎஸ் இன்வாய்ஸில் போடணும். இந்த என்ட்ரியை பிஓஎஸ் இன்வாய்ஸில் போடுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வவுச்சர் என்ட்ரிக்கு கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் F8 அப்படின்னு கொடுத்தா சேல்ஸ் உடனே வந்துடாது, பிஓஎஸ் இன்வாய்ஸும் லிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் பிஓஎஸ் இன்வாய்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது மல்டி பேமெண்ட் மோடு வேணும்னா Ctrl Pன்ற ஷார்ட்கட் கீயை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிஓஎஸ் வவுச்சருக்குன்னு சொல்லிட்டு சில கான்ஃபிகரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்கிப் குவான்டிட்டி ஃபீல்டு டூரிங் தி பிஓஎஸ் இன்வாய்ஸ் அப்படின்றதுக்கு நோவும், அலோ பார்ட்டி டீட்டெயில்ஸ் இன் பிஓஎஸ் இன்வாய்ஸ்க்கு நோவும் தர சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம கொடுத்தோன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா?
அப்புறம் நம்ம என்ட்ரி எப்பயும் போல் போட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம டேரெக்டாக வந்துட்டு போகலாம். நேராக அவங்க சொன்ன மாதிரி அக்கௌண்டிங் வவுச்சர் போயிட்டேன். F8 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் லிஸ்ட்டு வருது, சேல்ஸா POS இன்வாய்ஸாக. நான் POS இன்வாய்ஸை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடோன் கேட்குது. அதுக்கு முன்னாடி நான் கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்ததுனால F12 கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்றேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் இந்த இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ் நோ தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் அதுவுமே நோ தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டுமே கான்ஃபிகரேஷன் கரெக்டாக தான் இருக்குது. அதனால் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணி முடிச்சிடலாம். குடோன் வந்துட்டு மெயின் தான், அதனால் என்ட்ரு மட்டும் பண்ணுங்க போதும். பார்ட்டிஸ் நேம் வந்து இங்கே சிட்டி பப்ளிக்கு, லெஜர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் லெஜர். ஆக்சுவலி அங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஸ் டீட்டெயில் இன் POS இன்வாய்ஸ்க்கு நோ கொடுக்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இங்கே என்ன பார்ட்டி டீட்டெயில்ஸ் கேட்குது இல்லையா, அது கேட்கக்கூடாதுன்றது தான் அதை கான்ஃபிகரேஷன் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் பார்ட்டிஸ் டீட்டெயில்ஸ். ஓகே, இங்கே அப்படி தான் இருக்குது. நியூ அப்டேட்டில் அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. லெஜர் சேல்ஸ் லெஜர் சேல்ஸ் தான். காட்டன் சாரீஸ் 1 நம்பர் தான். பில்டும் ஒரு பில்லு போடக்கூடாது, பில் அங்கே போடாதனால பில் போட தேவையில்லை. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பிளாங்காக விட்டுட்டு என்ட்ரி பண்ணிங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ட்ரி பண்ணி முடிச்சிருங்க. எப்பயுமே POS என்ட்ரி பண்ணி முடித்தோடனே பிரிண்ட் பண்ணவான்னு கேட்கும். எப்போவுமே POSக்கு பிரிண்ட் பண்ணவான்னு கேட்கும். உங்கள் சிஸ்டம் பிரிண்டரோட கனெக்டாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பிரிண்டரோட கனெக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வர மாதிரி பண்ணிடணும். அதுக்கு ஷார்ட்கட் கீ Alt+I. வித் ப்ரிவ்யூ அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வித் பிரிண்ட் ப்ரிவ்யூன்னு வந்துடும். Alt+I கூட ப்ரெஸ் பண்ணலாம். அதே இது திரும்ப அதே பட்டனை திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரிவ்யூ போயிடும். இது ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி. அதனால் Alt+I ஒரு தடவை ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே வித் பிரிண்ட் ப்ரிவ்யூ இருக்கான்னு பார்த்துட்டு எஸ் கொடுங்க, உங்களுக்கு ப்ரிவ்யூ ஆன ஆப்ஷன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த ஜூமை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியும். பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் நம்ம விற்றுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி ஃப்ரீயாக வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா POS இன்வாய்ஸோட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சரி, ஓகே, இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 5 25/2018 sold goods to City Public School 300 numbers of cotton sarees along free 100 numbers with rate 400 numbers சொல்லியிருக்காங்க. பை 2 பண்ணா கெட் 1 ஃப்ரீ அப்படின்றதுனால 300 காட்டன் சாரீஸ் வாங்குறவங்களுக்கு 100 சாரீஸ் ஃப்ரீயாகவும் 200 சாரீஸ்க்கு பில் போட சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே F8 தான். கஸ்டமர் பேஸ் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் தியர் இந்தியன் பேங்க் செக் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியன் பேங்க் செக் மூலமாக கொடுக்குறாங்க. கம்பெனி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், HDFC அண்ட் ICICI. நம்ம ICICI பேங்க்லேயே நம்ம இதை வந்துட்டு நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி நம்ம காமிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், கரெக்டாக அது 28/2018 மாதிரி இருக்குது. தேதியை கொடுத்து கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். F2 கொடுத்தீங்கன்னா டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 25/2018. ஓகே, பார்ட்டிஸ் நேம் வந்துட்டு சிட்டி பப்ளிக் ஸ்கூல், சேல்ஸ் லெஜர், காட்டன் சாரீஸ், நம்பர்ஸ் வந்துட்டு 300 நம்பர்ஸ், பில்டு வந்து 200 பில்லு, ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 400 கொடுத்தாச்சு. செக் புக்காக கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் டெபாசிட் எங்கே பண்ணுவோமோ அந்த லெஜரை கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட்னா ஃபுல் செட்டில்மெண்ட் 80,000 அப்படின்றதுனால 80,000 ஃபுல்லாகவே டைப் பண்ணிடுறோம். பேங்க் நேம் வந்து பார்த்தீங்கன்னா செக், அவங்க கொடுத்த செக்கோட பேங்க் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க், செக் நம்பர் 789456 போட்டுருந்துச்சு.
கொடுத்தாச்சு. என்ட்ரு பண்ணோடனே அது பிரிண்ட் பண்ண சொல்லும். வித் பிரிண்ட் ப்ரிவ்யூ இருக்கான்றதை பார்த்துக்கங்க. அப்படி இல்லாட்டினா Alt+I ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, இது என்ட்ரு கொடுத்தோடனே பில் ஜென்ரேட் ஆகிடுது. பில் ஜென்ரேட் ஆனோடனே அதை ஜூம் பண்ணி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக இங்கே அப்டேட் ஆகிடுக்கு. பார்த்தீங்கன்னா 200க்கு மட்டும்தான் ரேட் போட்டிருக்காங்க. 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்ற ஆப்ஷன் வந்துருக்கு. எந்த செக்கு என்ன பேங்க்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துட்டு கிளியராக இருக்குது. இப்போது அடுத்த என்ட்ரி நம்ம பார்க்கலாம். அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/5/2018 மிஸ்டர் பழனிசாமிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். 20 நம்பர்ஸ் ஆஃப் காட்டன் சாரீஸ் வித் ரேட் ₹500 ரேட்டில் வந்துட்டு 20 சாரீஸ் வந்துட்டு நம்ம விற்கிறோம். அதில் 600 வந்துட்டு அவர் கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணுறாரு. ரிமைனிங்கை வந்து பேடிஎம் அக்கௌண்ட் மூலமாக பே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிரெடிட் கார்டு வந்துட்டு ஸ்வைப் மிஷின் வந்துட்டு இந்தியன் பேங்க் ஐசிஐசிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு ஸ்வைப் மிஷின் இருக்குன்றதையும் சொல்லிட்டாங்க. இங்கே F8 நமக்கு வந்துட்டு சேல்ஸ் அக்கௌண்ட். இதில் லெஜர் 2 லெஜர் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. பேடிஎம் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. பேடிஎம் அக்கௌண்ட் சண்டே டெட்டார்ஸ். அப்போது 6000 வந்து கிரெடிட் கார்டில் பே பண்ணுறாரு. மொத்த அமௌண்ட் 20 × 500ன்றதுனால 10,000. 10,000ல் 4,000 வந்து பேடிஎம் அக்கௌண்ட் மூலமாக பே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம லெஜர்ஸை மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா டேலிக்கு என்ட்ரி போட வரலாம். இப்போது இங்கேருந்து நம்ம லெஜர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம ஐடியா பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ Alt+Cன்னு சொல்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இந்த இடத்துல வந்துட்டு இங்கேயே வச்சு கிரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ Alt+C இருக்குன்னு சொன்னேன். அதை நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போது பேங்க்லேயும் சேராது பேடிஎம், செக் புக்காகவும் எடுத்துக்க முடியாது, கேஷ் லெஜரும் கிடையாதுன்றதுனால நான் இப்போ கிஃப்ட் வவுச்சரில் நம்ம பேடிஎம் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறேன். அதனால் இந்த இடத்துல தான் பேடிஎம் லெஜர் வேணுன்றதுனால இந்த இடத்துல வச்சு Alt+C ப்ரெஸ் பண்ணுறேன். லெஜர் கிரியேஷன் செகண்டரி கிடைக்குது. இதில் வந்துட்டு பேடிஎம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுறேன். அண்டர் குரூப் வந்துட்டு சண்டே டெட்டார்ஸ். மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் எஸ் கொடுத்துருங்க, தப்பு இல்லை. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கரஸ்பாண்டிங் என்னவோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ பேடிஎம் மூலமாக வந்துட்டு பே பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹4,000. கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணாங்கன்னா என்ன அக்கௌண்ட்டுக்கு போகும்னா ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும் 6,000. கிரெடிட் கார்டு நம்பர் டிஃபால்ட்டாக நம்ம 16 நம்பர் அதை கொடுத்துருந்தாங்க, அதை அப்படியே கொடுத்தாச்சு. ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி பண்ணோம்னா இப்போது பிரிண்ட் பண்ணவான்னு கேட்கும். வித் பிரிண்ட் ப்ரிவ்யூ இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இருக்குது, ஒரு என்ட்ரு கொடுத்துட்றேன். பில் இப்போ ஜென்ரேட் ஆகிடும். பில் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வவுச்சர் வந்துட்டு 4,000 மூலமாகவும் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு மூலமாக கார்டு நம்பர்லாம் போட்டு 6,000 வந்திருக்குன்னு சொல்லி கிளியராக ஒரு அப்டேட் காமிச்சிருச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு POS இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதோட ஃபைனல் ரிப்போர்ட்ஸ் இந்த இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த சீரியஸோட ஃபைனல் ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளியராக நம்ம கொடுத்துருக்கோம் PDFல. ஒரு 4 வியூ பார்க்குற மாதிரி இதில் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பட்ஜெட், இன்னொன்று POS ரிஜிஸ்டர், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சேனல். மொத்தம் 3 இது கொடுக்குற மாதிரி வச்சுருக்கேன். சரிங்களா? அப்போ முதல்ல இப்போ நம்ம பட்ஜெட்டை பார்க்கணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கோ டு கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸுக்கு போனீங்கன்னா நம்ம பட்ஜெட்டை பார்த்துடலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா ரிப்போர்ட்ஸ் வேரியஸ் ரிப்போர்ட் பார்க்கலாம். பட்ஜெட் அண்ட் வேரியன்ஸ் எப்படி பார்க்கணும், POS ரிஜிஸ்டர் எப்படி பார்க்கணும், வியூ த ஸ்டாக் எப்படி பார்க்கணும்னு சொல்கிறோம், புரிஞ்சுக்கோங்க. கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளேல ட்ரையல் பேலன்ஸ் போனதுக்கு அப்புறமேட்டு Alt+B ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டோட பீரியடுக்குள்ளே போயிடணும். பட்ஜெட்டோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மே 2018 கொடுத்துருந்ததுனால 1/5/2018 31/5/2018 சொல்லி கொடுக்கணும். இப்போ பாருங்கள் டேலியில் டிஸ்பிளேல ட்ரையல் பேலன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம F2 கொடுத்து பீரியடை சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
பீரியடை சேஞ்ச் பண்ணி 1/5 31/5 வரையும் அந்த டேட் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா Alt+B பட்ஜெட் வேரியன்ஸ் கொடுத்தவொடனே என்ன பட்ஜெட்டுன்னு கேட்குது. மே 2018 நம்ம கொடுத்தவொடனே இது பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டில் போட்ட அமௌண்ட்டு, இது வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம டிரான்சாக்ஷன் மூலமாக கிடைச்ச அமௌண்ட்டு, ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இங்கே பட்ஜெட்டோட வேரியன்ஸாக வந்து நிற்கும். இந்த வேரியன்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட்டிருக்க எக்ஸ்பென்சஸோ இன்கமோ எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். மைனஸில் இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்துட்டு யோசிக்கணும்னு அர்த்தம். பாருங்க, 4.5 லட்ச ரூபா சேல்ஸுக்கு 90,000 தான் நடந்திருக்குன்றதுனால இங்கே மைனஸில் காமிக்குது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயம், எக்ஸ்பென்சஸ் குறைச்சி இருந்தால் ப்ளஸ் காமிக்கும், சேல்ஸ் அதிகமாக இருந்தால் மைனஸ் காமிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? இதுக்கப்புறமேட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா POS ரிஜிஸ்டர் டிஸ்பிளேல அக்கௌண்ட்ஸ் புக் POS ரிஜிஸ்டர் போகணும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் புக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணலாம். இங்கே டிஸ்பிளேல வந்தாச்சு, அக்கௌண்ட்ஸ் புக்கில் இருக்கோம். அக்கௌண்ட்ஸ் புக்கில் வந்துட்டு POS ரிஜிஸ்டரில் இந்த டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா 2 மே 2018ன்றதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 நாள் நம்ம அடிச்சிருக்கோம். 1ஆம் தேதி அடிச்சிருக்கோம், 2ஆம் தேதி அடிச்சிருக்கிறதுனால 1/2 1/5 2/5 வரையும் POS ரிஜிஸ்டரோட ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா Alt+F1 அப்படின்ற டீட்டெயில்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைன்னா Alt+F1 கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ண உடனே கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியுது. இது ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எதுவுமே கொடுக்கல, அமௌண்ட் எதுவுமே கொடுக்கல. என்ன ரீசன்னா நம்ம சாம்பிள்ஸ் கொடுத்தோம் இல்லையா சிட்டி பப்ளிக் ஸ்கூலுக்கு, அந்த இதாக காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 80,000க்கு வந்துட்டு நம்ம சிட்டி பப்ளிக் ஸ்கூலுக்கு வித் செக்காக ரிசீவ் பண்ணதுனால செக்கோட காலத்தில் ஃபில்அப் ஆகிருக்கு. அதே மாதிரி அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிஸ்டர் பழனிசாமி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் மூலமாக 4,000 பே பண்ணார், கிரெடிட் கார்டு மூலமாக 6,000 பே பண்ணதுனால இந்த மாதிரி அப்டேட் பிரித்து காமிக்குது. இதனால் என்ன பார்த்தீங்கன்னா POS ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதுனால இஃப் இன் கேஸ் ஒரு ஷிஃப்ட்டு மாதிரி இன்னொரு ஷிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரே கேசியர் உட்காரணும்னு அவசியம் இல்லை. அடுத்தடுத்து மாறி மாறி வேறு கேசியர்ஸோ வேறு ஸ்டாஃபோ கேஷ் கவுண்டரில் உட்காந்துருந்தாலோ பில்லிங் ப்ராசஸில் உட்காந்துருந்தாலோ அவங்க கிளம்பும் போது எவ்வளவு கிஃப்ட் வவுச்சர் பேடிஎம்மில் இதாகிடுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு கிளிப் வச்சுருப்பாங்க. கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக எவ்வளோ பே பண்ணியிருக்கோன்ற அந்த ஸ்லிப்பு தனியாக வச்சுருப்பாங்க, செக்கு வந்து தனியாக வச்சுருப்பாங்க. இஃப் இன் கேஸ் கேஷ் ஏதாவது கலெக்ட் பண்ணாங்கன்னா கேஷுமே எவ்வளோ இருக்குன்றது இந்த இடத்துல வந்துடும். டோட்டலாக எவ்வளோ அப்டேட்டுன்ற மாதிரி க்ளோசிங் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து ஸ்டாக்கு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்துட்டு நம்ம போக வேண்டிய பாத் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2-3 பாத் இருக்குது. நம்ம அதில் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோ டு கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளேயில் இன்வென்ட்ரி புக்ஸ் அதில் ஸ்டாக் ஐட்டம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நம்ம காட்டன் சாரீஸை மட்டும் கொடுத்தோம்னா அதுவுமே பார்த்திங்கன்னா எல்லா மந்த்துக்குமே காமிக்கும். இப்போ நம்ம ஏப்ரல் மந்தோட டிரான்சாக்ஷன் மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறதுனால அதை மட்டும் என்ன பண்ணுங்கன்னு பார்த்திங்கன்னா என்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான அந்த காட்டன் சாரீஸோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். சார் எனக்கு வந்துட்டு ஃபுல் இயருக்குமே எனக்கு வேணும், இல்லை பர்டிகுலர் பீரியடுக்கு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பீரியடை சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் மந்த்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் பீரியடை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு சொல்கிறாங்க. இப்போ ப்ரீமியர் மில்ஸ்ட்டு வந்து நம்ம 500 நம்பர்ஸ் வந்துட்டு 1 lakh வேல்யூவில் வாங்கணும். ஒரு நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா POS இன்வாய்ஸில் சாம்பிளாக கொடுத்தோம், அதுக்கு வேல்யூ கிடையாது. அதனால் 499 அப்படின்ற குவான்டிட்டி குறைஞ்சி அப்போது வேல்யூ வந்துட்டு இந்த மாதிரி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா 300 நம்பர்ஸ் 80,000க்கு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அவுட்வேர்டு கன்ஃபார்மாக 300 நம்பர்ஸ் தான். இது ஸ்டாக் மெயின்டெனன்ஸ்ன்றதுனால 200ன்னு காமிக்காது, 200 காமிக்காது, 300 தான் காமிக்கும். அந்த ஃப்ரீ 100 சேர்த்து தான் காமிக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழனிசாமி சாருக்கு கொடுத்த 20 நம்பர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் லெஸ் ஆகிட்டு டோட்டல் ஸ்டாக் இப்போ கையில் எவ்வளோ இருக்குன்னா 179 இருக்குது. அதோட காஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 35,800 rupees அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக நம்மளுக்கு அப்டேட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கலாம். பர்பில் நாங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி கிளியரான ஒரு செஷன் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு டேலியை வந்துட்டு எப்படி நம்ம ப்ரொஃபஷ்னலுக்கு தேவையான ஒரு தொழிலுக்கு தேவையான ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான விஷயமாக எப்படி மாற்றணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் டேலி சாஃப்ட்வேர் ஒரு ட்ரைனிங் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங்க்கு மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டாக மாற்றும் அப்படின்ற மாதிரி தெரியும். தேங்க்யூ.